யார் இந்த லதன் சுந்தர்லிங்கம்? இவர் எதுக்கு சீமானை எதிர்த்து வீடியோ போட்டுருக்காரு? இந்த வீடியோ ஏன் எக்ஸ்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். Hi friends, welcome back to SJ Tamilnadu செய்திகள் and நான் உங்கள் SJ. லதன் சுந்தர்லிங்கம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். இவர் இப்போ சீமானை எதிர்த்து ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. இது ஆர் தமிழன் இல்லை என்பதை விட எங்களுக்கு தெரியும், தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு தனிய சத்தத்தோடு சேர்ந்த தமிழர்கள் மட்டும் உழைக்கவில்லை. அதை மீறி நிறைய தமிழில் பற்றுக்கொண்ட தமிழ் தேசியத்தில் நேசம் கொண்ட நிறைய பேர் உழைத்திருக்கின்றார்கள். அதற்காக ஒவ்வொருவரின் ஜீனை போய் தொட்டு பார்க்க முடியாது யார் தமிழன் இல்லை என்று. அண்ணன் சீமான் அண்ணனை நாங்கள் சுவிஸுக்கு ஒரு நிகழ்வுக்காக அழைத்திருந்தோம். அது சுவிஸ் கிளையின் மூலமாக அந்த அழைப்பு விடப்பட்டிருந்தது ஒரு நிகழ்விற்காக. அதில் அவர் கதைத்ததை எண்ணி பார்த்தேன். பலர்வதற்கு முதலே இவ்வளவு அகங்காரமும் இவ்வளவு ஒரு பண்பில்லா தன்மையும் அவருடைய கதையும் எங்களை பின்தள்ள வைத்தது. அவருடைய இந்த ஈழத்தமிழர்களிடம் அவர் ஈழத்தமிழர்களை வைத்து அவர் அரசியல் செய்யலாம், ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு அவர் தலைவனாக முடியாது. ஈழத்துக்கும் ஈழ மக்களுக்கும் ஒரே ஒரு தலைவன் தான் இருந்தான், அதுதான் தலைவர் பிரபாகரன். இனி ஒரு தலைவன் வந்து சீமான் என்ற பெயரில் ஈழத்துக்கு வர முடியாது. அந்த நோக்கையும் அவர் வைத்திருக்க கூடாது என்று நான் தாழ்மையிடம் வேண்டிக் கொள்கின்றேன். ஒரு பாகம் நீங்க கேட்டுக்கீங்க. இதோட ஃபுல் வீடியோ இந்த வீடியோக்கு லாஸ்ட்ல வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம சேனல் தொடங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 வீடியோஸ் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வர சீமானை பற்றிட்டு ஒரு வீடியோ போட்டும் கிடையாது. சீமான் ட்ரெண்டிங்ல இருந்த சமயம் நம்ம வந்து அவனை பற்றி வீடியோ போட்டே கிடையாது. மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது மட்டும்தான் நம்ம வீடியோ போடுறோம். முதல் வீடியோவா சீமானை பற்றிட்டு நம்ம சேனல்ல இந்த வீடியோ இதுதான். ஏன் சீமானை பற்றி ஒரு வீடியோ போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரை சீமான் ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு கொள்கை இல்லாத ஒரு மூதேவி. அவன் பின்னால போயிட்டு எல்லாம் முட்டா பயம். இவனை பத்தி என்னத்தை பேச? அதனாலதான் ஒரு காலத்துல பாருங்க, கட்சி தொடங்கும் போது பேசுனது பெரியார் என் தாத்தா அப்படி இப்படி. கொஞ்ச நாள் முன்னிட்டு பார்த்தாங்கன்னா லவம் பெரியார் அப்படி. அவன் கூட இருக்கிற தம்பிகளே எல்லா கலைஞரும் எப்படி இருக்காங்க, பெரியார புகழ்ந்து பேசுறான், பெரியார புகழ்ந்து பேசுறான். இப்ப பெரியார் யாருன்னு அவங்களே கேட்டான். அப்ப அவங்களுக்கு அறிவு இல்ல. திமுகவை எடுத்துக்கோங்க. முதல் வந்துட்டு திராவிட கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது திக தான். திராவிட கட்சி தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் வந்துகிட்டு அது திராவிட முன்னேற்ற கழகமாக திமுகவாக அண்ணாவால் உருவாக்கப்பட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை அவங்களோட கொள்கைங்கிறது ஒரே கொள்கை. அதுல இருந்து பிரிந்து வந்தது அண்ணா திமுக. எம்ஜிஆர் இருக்கிறவரை ஜெயலலிதா இருக்கிறவரை ஓரளவுக்கு பாதி கொள்கைகள் இருந்தது, பாதி வந்துகிட்டு நம்ம நூலிபானுக்கு சாதகமான 3% சாதகமாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து திராவிட கொள்கை ஓரளவுக்கு பிடித்து இருந்தது. இன்னைக்கு இருக்க எடப்பாடியை வச்சு தேவையில்லை விடுங்க. ஒட்டுமொத்த அதிமுக வந்து அழிஞ்ச நிலைமையில தான் இருக்கு. தொண்டர்கள் இருக்கான், கொள்கைகள் இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. இந்த சீமான் பேர் வந்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் ஏன்னா சீமான் நம்ம வந்தப்போ கணிச்சதுதான். முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சீமானை வந்துட்டு. சீமானோட பேச்சுகள்லாம் முதல்ல கொஞ்சம் பக்குவமா பேசிட்டு இருந்தவரு திருப்பி தனக்கு கூட்டம் சேர ஆரம்பிச்ச உடனே நான் யாரோ ஒரு ராஜா மாதிரி. இந்த திரைப்பட டைரக்டருக்கெல்லாம் ஒரு மனநிலை இருக்கு. என்னன்னா, நான் வந்து பெரியவன், நீங்க எல்லாருமே எனக்கு கீழே உள்ள அடிமை மாதிரி தான். நான் என்ன சொல்றேன்னு அதுதான் நீங்க கேட்கணுமே தவிர நீ சொல்ற நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னா அப்படிதான் சொல்லிட்டு பெரிய பருப்பு மாதிரி கொண்டு போய் படத்தை எடுப்பாங்க. நல்ல மக்களை புரிந்து கொண்டவன் ஃபுல்லா எடுக்கிற படம் வெற்றி பெறும். மக்களை புரியாம நான் தான் ராஜா, நான் தான் பெரிய இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுக்கிற படம் ஃபுல்லா பிளாப் ஆகும். ஏன்னா மக்களை பொறுத்தவரை எவன் டைரக்டர்னு பார்க்க மாட்டான். படத்துல வந்துட்டு அதை இருக்கா, சுவாரஸ்யம் இருக்கா, புரிந்து போகுதா, இந்த இதை பார்ப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணுல வந்துகிட்டு உங்களுக்கு கிளிக் ஆகி போச்சுன்னா அந்த படம் கிளிக் ஆகும். அப்படிதான் வந்துகிட்டு திரைப்படம். அப்போ இந்த
அந்த டைரக்டருக்கு ஃபுல்லா வந்துகிட்டு ஒரு ஆணவம், அது வந்து படைக்கப்பட்டது, அது வந்து உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டதுன்னு கூட சொல்ல முடியாது, தன்னாலே உருவாக்கப்பட்டது. அதுல சில டைரக்டர் வந்துட்டு தன்னடக்கத்தோட பவ்யமா இருப்பாங்க, மக்களை புரிந்திருப்பாங்க. அவங்களோட படம்லாம் வந்துகிட்டு மக்கள் வந்துகிட்டு மக்கள் கஷ்டங்கள் மக்கள் துயரங்கள்லாம் வந்துகிட்டு எடுத்து சொல்ற படமா இருக்கும். அது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு உள்ள படங்களா இருக்கும். தீவனை பொறுத்தவரை வந்துகிட்டு டைரக்டரா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருந்தாலும் இந்த அரசியல் கட்சி தலைவனா வந்த உடனே தன்னால தலகணம் ஓடிச்சு, பேச்சுகள் மாறப்பட்டது, மதிக்க மாட்டார். எவடி என்ன ஏது கெட்ட வார்த்தை நமக்கெல்லாம் தெரியாது, கெட்ட வார்த்தை தெரியாமலாம் இல்ல. இன்னைக்கு விட்டுக்கும் சீமானை விட்டுட்டு முன்னால மேடை போட்டு நிக்க விட்டீங்கன்னா, எனக்கும் சீமானுக்கு வச்சீங்கன்னா கெட்ட வார்த்தையில என்ன மிஞ்ச முடியாது. சீமானை நான் படிச்சுட்டு வந்த சமயம் வந்துகிட்டு ஒரு போட்டியாக கலையா வந்துகிட்டு படிக்கப்பட்டது அந்த கெட்ட வார்த்தைகள்லாம். ஆனா இன்னைக்கு வந்துகிட்டு பக்குவம் ஆயிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால வந்துட்டு சின்ன சின்ன கெட்ட வார்த்தைகள் கூட நம்ம சேனல்ல வந்துட்டு மயிருன்னு கூட சொல்ல முடியாம முடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம், கூந்தல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துகிட்டு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கோம். நம்ம அவ்வளவு கண்ணியமா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த மேடையில என்ன பேசுறேன்னு தெரியுது, பேசுறது ஏன் தெரியல அப்படின்னா சுயபோதத்தோட அவன் பேசுறதே கிடையாது. அதனாலதான் இந்த கலையை பத்திட்டு நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு வீடியோ போடுறது. ஆனா இப்ப வந்துகிட்டு ஒரு போட்டே ஆகணுங்கிற ஒரு இதுல வந்தோம்னா, இந்த டாபிக் எடுத்து பேசணும் அப்படிங்கிற வந்த காரணமாக இது வந்துகிட்டு நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம். சரி, அப்ப இந்த லதன் சுந்தர்லிங்கம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவர் விடுதலை புலியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். இவர் லண்டன்ல வசிக்கிறாரு. இவர் தான் வந்துகிட்டு ஐரோப்பிய நீதிமன்றத்துல விடுதலை புலிகளுக்கு எதிராக, ஐரோப்பிய நாடுகள்ல வந்துட்டு விடுதலை புலிகளுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட தடைக்கு போராடி அந்த ஐரோப்பிய நீதிமன்றத்துல வெற்றி பெற்றவர். அதாவது ஐரோப்பிய நீதிமன்றத்தை புரிய வைத்தவர். இவங்க வந்துகிட்டு விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் அல்ல, அவர்கள் வந்துகிட்டு தங்கள் நாட்டுக்காக போராடுபவர்கள், தங்கள் இனத்துக்காக போராடுபவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு வந்துகிட்டு அதை நிரூபித்து அந்த விடுதலை புலிகளுக்கான தடையை வந்துகிட்டு நீக்கி. அந்த தடை போடப்பட்ட எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு பிறகு அது போடப்பட்டது. அதை சுட்டி காமிச்சது அங்க வந்து போடப்பட்டது. அப்போ அதை வந்துகிட்டு எதிர்த்து வெற்றி பெற்ற அந்த ஒரு நபர் தான் வந்துகிட்டு இப்ப வந்து ஒரு வீடியோ போட்டுருக்காரு. இந்த வீடியோக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, சீமா வந்துகிட்டு நான் தான் வந்துகிட்டு தமிழ் ஈழத்தின் தமிழ் தேசியத்தின் அடுத்த தலைவர் அப்படிங்கிறார். இவன் சொல்றான், எங்களுக்கு ஒரே ஒரு தலைவர் தான், அது பிரபாகரன், அவர் மாண்டு விட்டார், இனி எங்களுக்கு அதே மாதிரி தலைவர் கிடைக்க போறதும் இல்லை, எங்களுக்கு இன்னொரு தலைவர் தேவையில்லை அப்படின்ட்டா. முதல்ல செருப்படி கொடுத்தாரு, எங்களுக்கு தேவையே இல்லை, இப்ப நீ ஏன் வந்துட்டு வாண்டடா வந்துட்டு நீ ஏன் உள்ள வந்துட்டு சொல்லுற அப்படிங்கிறத, நீ தகுதியே கிடையாது, நீ பிரபாகரனுக்கு வந்துகிட்டு சமமான ஒரு தகுதி, சமமான இல்ல ஒரு சதவீதமாவது ஒத்து போற அளவுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. நல்லா பேசுவாப்லையா, என்னைக்காவது பிரபாகரன் ஒரு இடத்துல வந்துகிட்டு தலைவர் பிரபாகரன் வந்துகிட்டு ஒரு அசிங்கமாவோ ஒரு கொச்சையப்படுத்தியதாவோ இப்படியா பேசிய ஒரு வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு எங்க ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா அந்த மனுஷன் வந்துகிட்டு வாழும்போது அவர்கள் அவர் செய்திருப்பார், அது வந்து நமக்கு ஃபுல்லா நமக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது, இருந்தாலும் கேட்டிருப்பாங்க நிறையா. அந்த வழியில வந்துட்டு நம்ம வந்துகிட்டு நடந்திருக்கலாம், ஓகேவா, பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஆனாலும் பொது வெளியில் வந்துகிட்டு அந்த ஒரு அசிங்கமாக அருவருப்பு தகுந்த விதமாக அவர் நடந்து கொண்டதும் இல்லை, பேசியதும் இல்லை, நடந்து கொண்டதும் இல்லை. அப்படியாப்பட்ட அவருக்கு ஈக்குவலா நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த குடியார பயணம் என்ன சொல்றது அப்படிங்கறத நமக்கு தெரியல. நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டை அவன் மனுஷனாவே எடுக்கிறது கிடையாது. அந்த இடத்துல தான் வந்துகிட்டு இவன் வந்துகிட்டு தானும் தன் தம்பிகளும் ஒரு 10 பேர் கிடக்கணும், அவனதான் இருந்துகிட்டு இதை ஏற்றி வச்சிருக்காங்களே தவிர இதுல வேற யாருமே வந்துகிட்டு பெரிய அளவுக்கு முன்முடியவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, சீமான் முயற்சி பண்றது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, சீமான் வந்துகிட்டு இப்ப முயற்சி பண்றது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனால் விடுதலை புலிகளால் தொடங்கப்பட்ட சிறு சிறு குழுக்கள் ஒவ்வொரு நாட்டிலையும், அந்த குழுக்கள் வந்துகிட்டு அவங்க வந்துகிட்டு செயல்பட்டு அவங்க தான் வந்துகிட்டு இந்த காசெல்லாம் வசூல் பண்ணி தமிழ் ஈழத்துக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆயுதம் வாங்குறதுக்கும் மற்ற இதுக்கெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தது இந்த குழுக்கள் தான். சீமான் இப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த குழுக்கள் அந்த நெட்வொர்க்ல எல்லாரையும் தொடர்பு கொண்டு நான் தான் தலைவர், காசை ஃபுல்லா என்கிட்ட கொண்டா அப்படிங்கிற அளவுக்கு அதை அடிச்சு மாற்றுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது சரியில்லைன்னும் இவரால் ஈழத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னும் இந்த மாதிரி செயல் செய்யாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. அவருக்கு இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த குழுக்களை அங்க இருக்கிற இந்த மக்களை, இந்த தலைவர்களை ஏற்கனவே சிங்கள அரசும் சிங்கள ராணுவமும் ஒழிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க சமயத்துல நீங்க வந்துகிட்டு இதே மாதிரி உள்ள ஒரு முடிவை எடுத்து செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு எரியிற தீயில என்ன ஊத்துற மாதிரி அவங்களும் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா மொத்தமா இந்த
ஈழ தமிழருக்கான இந்த போராட்ட குழுக்களே இந்த குழுக்கள் ஃபுல்லா வந்து அழிந்து விடும் அப்படிங்காப்ல. சீமான் செய்யறத காசு ஆட்டை போடுறதுக்காக, இந்த காசு ஆட்டையை போடுறதுக்காக என்ன செய்யறான்னு பாருங்க, அந்த இனத்தையே அழிக்கிறதுக்கு உட்பட்டு இருக்காப்ல. அதற்காக தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம். அதாவது நான் தமிழனுக்காகவும் சொல்லிட்டு தெலுங்கத்தை கட்டிக்கிட்டு நீ சுத்துற சீமான் வந்துகிட்டு தமிழனுக்காகவும் தமிழனுக்கு எதிராகவும் தமிழ் ஈழத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்காங்கிறத வந்துகிட்டு அவ்வளவு மனுஷன் வந்து சொல்றாப்ல. சீமான் யாரு? 10 நிமிஷம் போய் பிரபாகரனை பார்த்தவன், அதுல எத்தனை நிமிஷம் பிரபாகரன் ஒதுக்குறாங்க கூட, ஒழுங்கா பேசுறாங்க கூட வந்துகிட்டு இன்னைக்கு வேற ரெக்கார்டு இல்லாத இந்த சீமான் இவர் சொல்றதை கேட்கணுமா? புலிகளுக்காக, புலி இனத்துக்காக, தமிழ் ஈழத்துக்காக வந்துட்டு போராடிய லதன் சுந்தரலிங்கத்தோட பேச்சை நம்ம எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார். லதன் சுந்தரலிங்கம் வந்து ஈழத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் போராடுவதற்கான பப்ளிக்கான ஆதாரம் இருக்கு. அவர் தான் வந்துகிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடி இன்னைக்கு புலிகளுக்காக இருந்தார். அப்போ புலிகளுக்கு எவ்வளவு தொடர்புல இருந்திருப்பார், பிரபாகரனோட இவ்வளவு தொடர்புல இருந்திருப்பார். அவருக்கு தெரியாத ரகசியமா 10 நிமிஷத்துல போன இந்த சீமானுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ராடு பையன, பெரிய ஃப்ராடு பையன் தான் வந்துகிட்டு சீமான். அவன் பின்னால போயிட்டு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கான் செலவு பண்ணிட்டு. இன்னும் அடுத்தது அவன் போன என்ன இன்னொன்னு, இந்த எம்எல்ஏ கம்பெனில சேர்ற மாதிரி போய் சேர்றது, கீழே 4 பேரை சேர்த்து விடுறது, லாஸ்ட் போனா இப்ப கதறி வெளியில வருமா, வெளியில போனா நமக்கு என்ன அடுத்த 10 பேர் ரெடியா இருக்கான் ஏமாறுறதுக்கு. இதே ரீதிதான் அவர் எம்எல்ஏ கம்பெனி எப்படியோ அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியும், ரெண்டும் ஒண்ணுதான். ஏமாறுறதுக்கு இருக்கிற வர சீமா ஏமாத்தி காசை ஆட்டையை போட்டு வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்க தான் சீமானோட தம்பிகளும் தான் முடிவு பண்ணணும். இனியும் அநியாயம் பண்ணாதீங்க, தமிழ் மக்களை வந்து துரோகம் செய்யாதீங்க. உபயோகமா இல்லாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாதீங்கிற மட்டுமே நம்ம சேனல் மூலமாகவும் நம்ம ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடுபட்டுள்ளது உங்கள் எஸ்டி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை நான் பதிவு செய்வதற்கான காரணம் வந்து, நிறைய காலமாக நான் இந்த பிரிவினைகளை பார்த்து வளர்ந்தவன். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பக்கத்தில் வந்து நிறைய இயக்கங்கள் உண்டாகி அவர்கள் தப்பான வழியில் சென்று பல தமிழ் மக்களின் அபிலாஷைக்கு எதிராக வேலை செய்ததை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதிலிருந்தும் இப்பொழுது நாங்கள் நினைத்தோம், 2009 பிறகு தமிழின அழிப்பின் பின் ஏன் திருப்பி தமிழ்நாட்டில் இப்படி பல இயக்கங்களும் அரசியல் மேடையில் ஒருதரை விமர்சிப்பதும் உண்டாகிக் கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தில் தாங்கள்தான் சரி என்று ஒன்று நின்று நடத்துகின்ற ஒரு நிலையைத்தான் அறிய இருக்கின்றது. ஒற்றுமைதான் எங்களுடைய வெற்றி. நான் ஒரு தமிழ் சமூகத்துக்கு உழைப்பவனாக என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டீர்கள் என்றால், தயவு செய்து நாகரிகமாக எழுத பழகவும், உங்களுடைய ஒவ்வொருத்தர் மேல் ஒவ்வொருத்தர் குற்றம் சொல்லி ராஜபக்சேயை விட மோசமான ஒரு கண் பார்வையை எங்கள் மக்களுக்கு மேல் ஒவ்வொருத்தரும் எழுதிக் கொள்வது எந்த பக்கத்தில் என்றாலும் சரி, நாகரிகமாக அவர்களுடைய கருத்துக்களை பண்பாக எழுதுவது என்னை பொறுத்தவரை நல்லது என்று நினைக்கிறேன். எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் நாங்களே இப்படி அடிபட்டால் சிங்களவன் எங்களை மேய்ந்து போட்டுத்தான் போவான். மேற்குலக நாடுகள் எங்களை மட்டுப்படுத்தி வைத்துத்தான் செய்யும். இதுதான் ஆங்கிலேயன் கண்ட வெற்றி. சாதி, மதம், குழுக்கள் என்று எங்களை பிரித்து அவன் ஒன்றிணையாமல் பண்ணி எங்களை ஆக்கிரமித்தான். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஆங்கிலேயர் இல்லாமல் அது RAW என்ற போர்வையிலும் நடக்கலாம், அல்லது வந்து வெவ்வேறு போர்வையில் நடக்கலாம். ஆனால் இது ஆர் தமிழன் இல்லை என்பதை விட எங்களுக்கு தெரியும், தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு தனிய தத்தத்தோடு சேர்ந்த தமிழர்கள் மட்டும் உழைக்கவில்லை. அதை மீறி நிறைய தமிழில் பற்றுக்கொண்ட, தமிழ் தேசியத்தில் நேசம் கொண்ட நிறைய பேர் உழைத்திருக்கின்றார்கள். அதற்காக ஒவ்வொருவரின் ஜீனை போய் தொட்டு பார்க்க முடியாது, யார் தமிழன் இல்லை என்று. தயவுசெய்து நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், தேசிய தலைவர் இதை பார்த்து
இதை சகித்திருக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த இனப்படுகொலையின் பின்னாவது நாங்கள் நாகரிகமாகவும் பண்பாகவும் பழகி அவர்களுடைய மேடையில் நின்று வேலை செய்வதை தான் விரும்பியிருப்பார். ஆனால் அகங்காரம் என்று நான் அந்த வார்த்தையை பாவித்ததுக்கு எங்களுக்குள் அனுபவம் இருக்கின்றது. அண்ணன் சீமான் அண்ணனை நாங்கள் சுவிஸுக்கு ஒரு நிகழ்வுக்காக அழைத்திருந்தோம். அது சுவிஸ் கிளையின் மூலமாக அந்த அழைப்பு விடப்பட்டிருந்தது ஒரு நிகழ்விற்காக. அதில் அவர் கதைத்ததை எண்ணி பார்த்தேன். பலர்வதற்கு முதலே இவ்வளவு அகங்காரமும் இவ்வளவு ஒரு பண்பில்லா தன்மையும் அவருடைய கதையும் எங்களை பின்தள்ள வைத்தது. அவருடைய இந்த ஈழத்தமிழர்களிடம் ஈழத்தமிழர்களை வைத்து அவர் அரசியல் செய்யலாம். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு அவர் தலைவனாக முடியாது. ஈழத்துக்கும் ஈழ மக்களுக்கும் ஒரே ஒரு தலைவன் தான் இருந்தான். அதுதான் தலைவர் பிரபாகரன். இனி ஒரு தலைவன் வந்து சீமான் என்ற பெயரில் ஈழத்துக்கு வர முடியாது. அந்த நோக்கையும் அவர் வைத்திருக்க கூடாது என்று நான் தாழ்மையிடம் வேண்டிக் கொள்கின்றேன். அவருடைய ஆபாச பேச்சும் கவரக்கூடிய செய்கைகளும் மக்களுக்கு அவருடைய கருத்துக்களும் முக்கியம். நான் நினைக்கின்றேன் அவர் சொல்லுவ நிறைய விடயங்கள் சரியான உதவியான விஷயங்கள், என்கிற மக்களுடைய சிந்தனைகளை சிந்திக்க வைக்கக்கூடிய விடயங்கள், அவருடைய செயல் திட்டங்கள் நிறைய நல்ல விடயங்கள். ஆனால் ஈழத்தமிழர்கள் அவர்களுடைய கட்டுமானங்களை உடைக்கும் நோக்கில் அவர்கள் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த மக்களிடம் இங்குள்ள கட்டுமானங்களுக்கு பதிலாக தென்னுடைய கட்சி செயலகங்களையோ இங்கு வெவ்வேறு கட்டுமானங்கள் உடைக்கும் செயலில் இறங்குவது என்னை பொறுத்தவரை இதுக்கும் இவர் செய்வதற்கும் இந்தியாவின் உளவுப்படை செய்வதற்கும் வித்தியாசம் இல்லை என்றுதான் நான் கருதி கொள்கின்றேன். காசு சேர்ப்பதற்காக ஒரு கட்சியை ஒவ்வொரு நாடுகளின் தொடங்குவது ஒரு தேவையில்லாத ஒரு நோக்கு. மற்றது ஏற்கனவே பாதிப்போடு இருக்கின்ற எங்கள் மக்களும் எங்களுடைய ஒழுங்குபாடுகளும் அதை இன்னும் பின்தங்கி போகத்தான் செல்லும். தயவு செய்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள் மற்றும் செயற்பாட்டாளரை நாம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், தயவு செய்து ஈழத்தமிழர்கள் கட்டுமானங்களையும் புலம்பெயர் தேசத்தில் வாழ விடுங்கள். இதனுடன் இதை அழித்து விடாதீர்கள். ஏனென்றால் முள்ளிவாய்க்காலில் கண்ட பின்னடைவு போல் இதுவும் வந்து தமிழர்களின் அபிலாசைகளை உழைத்துக் கொண்டிருக்கிறவர்களை இது சரியாக சோர்வை செய்துவிடும். மற்றும் எங்களுடைய தேசிய தலைவருக்கு பதிலாக ஒரு காலமும் சீமான் அண்ணை வர முடியாது. எங்களுக்கு ஒரே ஒரு தேசிய தலைவர் தான். அந்த தேசிய தலைவரை வைத்து அரசியலை செய்து அவர்கள் தமிழ்நாட்டில் வெல்லட்டும், எதென்றாலும் செய்யட்டும். ஆனால் தயவு செய்து புலம்பெயர்ந்த நாடுகளில் உங்களுடைய வேலை திட்டங்களை நீங்கள் இங்கு புலம்பெயர்ந்து வாழுகின்ற அந்தந்த அமைப்புகளுடன் தேசிய தலைவரின் உத்தரவுடன் இங்கு நிறுவப்பட்ட அந்த அமைப்புகளை நீங்கள் அழிக்க முயற்சி செய்யாதீர்கள். திருப்பி சொல்லுகின்றேன், தேசிய தலைவரின் கட்டளையில் உண்டாக்கப்பட்ட இந்த அமைப்புகள் இன்றும் உயிரோடு இருக்கின்றது. அதை நீங்கள் அழிக்க முயற்சிக்காதீர்கள். ஏனென்றால் சிங்கள இராணுவமும் சிங்கள புலனாய்வும் அதை ஏற்கனவே மேற்குலக நாடில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் அதை அழிக்க முயற்சி செய்தது. தயவு செய்து நீங்கள் அதை அழித்து விடாதீர்கள். நன்றி.